நீ பண்ணிக்கிட்ட ஒப்பந்த கல்யாணமே காசுக்காக தான் பண்ணிக்கிட்டேன்னு ஏற்கனவே டிவி பேப்பர் எல்லாத்துலயும் ஊரே சிரிச்சுச்சேடி. இப்ப திரும்பவும் காசுக்காக தான் உனக்கு விவாகரத்து வாங்க யோசிக்கிறோம்னு கொண்டு வராங்க. இங்க பார், நம்ம வீட்ல ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. இதுல உனக்கு மட்டுமே யோசிக்கிட்டு பொழப்ப கெடுத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அவங்களே வந்து விவாகரத்து கேக்குறாங்கல்ல, கொடுத்து தொலைய வேண்டியதானே. அந்த பையனுக்கு தெரியாம இவங்க வந்திருக்காங்கன்னு நீ நினைச்சா இப்ப கையெழுத்து போட்டு கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது? அவரும் ஒத்துக்கிட்டதானே விவாகரத்து. அவர் தான் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்றேன்ல, அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறவ துணிஞ்சு கையெழுத்து போட வேண்டியதானே. நமக்கு சூடு சொரணை இல்லைங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு ஆளாகி நிக்கிறோம்ல. நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா நமக்கு மான ரோஷம் அவங்கள விட ஜாஸ்தின்னு புரிஞ்சிருக்கும்ல. நீ என்னமா பேசிட்டு இருக்க? அவ கையெழுத்து போட்டா அத வச்சு விஜய் கிட்ட வேற மாதிரி திருச்சி பேசி ஒரு பொம்பளையே அவ்வளவு திமிரா உன வேண்டான்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கா. உனக்கு என்னடான்னு அவங்க காரியத்தை சாதிச்சிட மாட்டாங்களா? அப்படி காரியத்தை சாதிச்சா சாதிச்சுட்டு போட்டோம். ரொம்ப நல்லதுன்னு நினைச்சு நாமளும் அடுத்த வேலைய பாப்போம். இவ என்ன சொன்னா? என்ன ஆனாலும் விஜயால இவளை விவாகரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னால. அப்படி இவன் நம்புற அளவுக்கு அந்த பையன் இருந்தா, யார் என்ன சொன்னாலும் அந்த பையன் விவாகரத்துக்கு ஒத்துக்காம இருந்தா நானே இவளை கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுறேன்டி. நாளைக்கு அவங்க திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, நாளைக்கு அவங்க வரும்போது எந்த பேச்சும் பேசாம கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.